வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிறுகீரை வந்து அத்தை தெளிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ரோஸ் செடி வந்து இப்போ மழை பெய்யவும் வந்து வாங்கி வச்சுருந்தேங்க. அப்புறம் டேபிள் ரோஸ் செடியும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டப்பாவெல்லாம் வந்து வச்சுருந்தேன். அதுக்கு எல்லாமே வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்போதும் சண்டே அன்றைக்கி காலையில் இட்லி தாங்க வந்து ஊற்றுவோம். சனிக்கிழமையும் வந்து மாவு வந்து அரைச்சி வச்சுருவேன். இன்றைக்கி இந்த இட்லிக்கு ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அதாவது இந்த குறுநரிசி இருக்கும் பாருங்கள், அது வந்து இருந்தது 2 படி குறுநரிசி, 2 படி பார்த்திங்கன்னா ரேசன் அரிசி வந்து போட்டேங்க. மொத்தமாக 4 படி. அதுக்கப்புறம் 3/4 படி அதாவது தலையை தட்டிட்டு உளுந்தம்பருப்பு, இந்த அரை உளுந்தம்பருப்பு இருக்கும் பாருங்கள், அது வந்து சேர்த்தேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்தாச்சுங்க. இட்லி நல்லா சூப்பராகவே வந்தது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ரேசன் அரிசியை பயன்படுத்தி நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்ச் இட்லிக்கெலாம் வீடியோலாம் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சண்டே அன்னைக்கு ஃபுல் டே விலாக் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த வீடியோ வந்து இந்த வீக்கில் வந்து வந்துடும். அந்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லியும் நாட்டுக்கோழி வந்து மாமா வந்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரவங்களையும் லேட் ஆயிரும். அதனால் கொஞ்சமாக வந்து வரமிளகா போட்டு தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. பசிக்கும் போது அத்தை, தம்பி, பாப்பா வந்து சாப்பிட்டுக்குவாங்க.